ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ். நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் ஜெயிச்சிருக்கோம். கெயின் பாட்னா, புல்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் யூ மும்பா. இந்த வெற்றி நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். இனி வர மேட்சஸ்களுக்கு நம்ம ஜெயிப்போம். தொடர்ந்து போராடினாலும் நம்ம ஜெயிப்போம். நம்ம டீம் வந்து இப்போ ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராங் இன் டிஃபென்ஸும் சரி, ரைட்லேயும் சரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு வீடியோவுக்கு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், ஜெய்ப்பூரோட பலம் மற்றும் பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். சரி, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் ரைடு. நீங்கள் சொல்லவே வேணாம், பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறாங்க. அர்ஜுனாக இருந்தாலும் சரி, இல்லை அஜித்தாக இருந்தாலும் சரி, இல்லை பவானி ராஜ்புத்தாக இருந்தாலும் சரி, அவங்களோட எஃபர்ட் கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்ஸை மேட்ச் ஆன் மேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனிவே லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெங்களூரு புல்ஸ் கூட டை பண்ணிட்டாங்க. அது வந்து கடைசியாக ஒரு ரைடு வந்து அர்ஜுன் தேஷ்வாலேருந்து அது எம்டி ரைடு ஆக்கியிருக்கலாம். பட் அவர் டேக்கிள் ஆனதுனால அது டை ஆயிருச்சு. அதனால பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மிஸ்டேக்கை வந்து அர்ஜுன் தவிர்த்திருக்கலாம். பட் அது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக போச்சு. சரி, இப்போ இந்த இதில் பார்க்கலாம். அர்ஜுனு பவானி வந்து மல்டி பாயிண்ட் ரைட் எடுக்கிறதுல பெஸ்ட்டு. இன்னும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, குரூஷியல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி. அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் அவரோட பெஸ்ட்டு கொடுப்பாருங்க டீமுக்கு, ஜெய்ப்பூருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் அவுட் சுச்சுவேஷனில் 2 பேர் இருக்கிறாரு இல்லைங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளியே வந்துடுவாருங்க. அந்த ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதனால் அவர் வந்து அந்த 2 பிளேயர்ஸில் வந்து ஈஸியாக மாட்ட மாட்டார். அது ஈஸியாக ஆல் அவுட் கொண்டு போயிடுவார். அதே மாதிரி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் டிஃபென்ஸ், இதை பற்றி நம்ம பேசி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த கட்டம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சாலிடான டிஃபென்சிவ் டீம். லைக் புனேரி பல்டன்ஸ் மாதிரியும் சரி, ஹரியானா ஸ்டீலர்ஸ் மாதிரியும் சரி, இவங்க சாலிடாக நம்மளுக்கு ஈக்குவலாக விளையாடுறாங்க. எனிவே நம்ம ஃபர்ஸ்ட் லெக்கில் அவங்கள்ட்ட 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம தோற்றுருக்கோமோ தவிர்த்து அவங்களோட குட் டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சுனில் அண்ட் அங்குஷ் கார்னரில் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸ் வந்து போனஸ் படும்போதோ இல்லை 5 மேன் பேக்கில் ஆடும்போதோ கண்டிப்பாக டேக்கிள் ஆகும். காரணம் என்னென்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்க 2 கார்னர்ஸ். சப்போஸ் ஷாலு குமார் வந்து ரைட் கார்னரில் ஆடினார்னா சுனில் அண்ட் ரேசா மெர்பகரி வந்து டேஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து சுனில் வந்து எந்த பொசிஷன்லையும் ஒரு கவர் பொசிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கார்னராக இருந்தாலும் சரி, சுனில் அவரோட பெஸ்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி டேஷில் வந்து ரேசா வந்து ஈரானியன் பிளேயர், அவரோட பெஸ்ட் கொடுப்பாரு. டோட்டல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட டிஃபென்சிவ் டீம் வந்து ஒரு சாலிடான டிஃபென்சிவ் டீம். இதுக்கு வந்து இது கொடுக்கலாம். அதே மாதிரி ஷாலுகுமாரும் லக்கி சர்மாவும் நிறைய டைம் வந்து ரைட் கார்னர்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ஒன்று ஷாலுகுமார் வந்து ரைட் கார்னர் ஆடினார்னா லக்கி சர்மா சென்ட்ரோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது லெஃப்ட் கார்னருக்கு பக்கத்தில் கவர்ஸில் ஆடுவார். அதனால் இவங்கெல்லாம் மல்டி பொசிஷனில் ஆடுறவங்க. அதனால் எனி டைம் அவங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் இதில் வந்து கோஆர்டினேஷனாகவே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க டீம் வந்து ஒரு டிஃபென்சிவ் கோஆர்டினேஷன் கொண்ட டீம். ஒருத்தர் பிடிச்சாலும் அத்தனை பேர் வந்து அவங்க ஒரு பிளேயரை டேக்கிள் பண்ணி இழுத்து போடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் பெஸ்ட்டுங்க. 2 பிளேயராக இருந்தாலும் சரி, 3 பிளேயராக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்கில் அதிகமான பாயிண்ட்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணது காரணம் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் நம்மளுக்கு தள்ளி அவங்க அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் அந்த மேட்ச் நம்ம வின் பண்ண வேண்டிய மேட்ச் 6 பாயிண்ட் லீடில் அவங்க சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து 1 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சாங்க. சரிங்க, இது கம்ப்ளீட் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்கோ. அவங்களோட வீக்னஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ அவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட வீக்னஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அர்ஜுனோடது பார்க்கலாம். அர்ஜுன் பார்த்தீங்கன்னா டீப் ஆடுவார் போனஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஹில் குலியாட்ட இல்லை ஹிமான்ஷு யாதவ்ட்ட ஆடுவார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கம்மிங் லாஸ்ட் 4 மேட்சஸும் அவங்களோட சூப்பரான எஃபர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹிமான்ஷு யாதவாக இருந்தாலும் சரி, சாகிலாக இருந்தாலும் சரி, அவர் அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி போட்டுருணும். அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வாலேருந்து சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அந்தளவுக்கு பெஸ்ட் கிடையாதுங்க. அதனால் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பவானி ராஜ்புத் பார்த்தீங்கன்னா
அவர் ஹைட்டில் பெஸ்ட்டுங்க. பட் ஃபிசிக்கலி வந்து அவர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால் செயின் டேக்கிளில் இல்லை அவர் டீப்பாக வர வச்சு நம்ம ஒரு டேக்கிள் பண்ணோம். ஏன்னா அவர் ஹைட் அதிகம், ஈஸியாக வந்து மல்டிபாயிண்ட் எடுக்கிறதுக்கு போனஸ் ப்ளஸ் டச் எடுப்பார். அதனால் கேர்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணும். டேஷ் பண்ணுறதுமே கரெக்டாக டேஷ் பண்ணும். அதே மாதிரி அர்ஜுன் இல்லை, அஜித் குமார், நம்மளோட தமிழ் பிளேயர் அஜித் குமார், கரூர்கார பையன். அவரை எப்படி டேக்கிள் பண்ணணும்னா செயின் டேக்கிள் பண்ணுங்க. நார்மலாக ஆங்கிள் ஹோல்ட் பண்ணாலும் உதறி விட்டு போயிடுவார். அதனால் செயின் டேக்கிள் பண்ணும். இல்லைனா டபுள் தை ஹோல்டு வந்து சென்டரில் அபிஷேக்கோ இல்லை வேற யாரோ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்து அபிஷேக் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை டீப்பாக வர வச்சு பிடிச்சி போடணும். அதே மாதிரி அவங்களோட டிஃபென்சிவ் சைடில் என்ன வீக்னஸ்னா, ஷாலுகுமாரும் ரேசா மிர்பகரியும் அட்வான்ஸ் டேக்கிளுக்கு வருவாங்க. ஒன்று ரேசா வந்து அட்வான்ஸாக டேஷ் பண்ணுறதுக்கு வருவார். அதை வந்து நம்ம ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஷாலுகுமார் வந்து ஆங்கிள் லாக் போடுறதுக்கு இது பண்ணும்போது அதை நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்த நம்ம வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்பனண்ட்டோட வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும். ஆப்பனண்ட் எங்கே வீக்னஸோ அந்த ஜோனில் நம்ம பின் பண்ணோம். எல்லா டீமுமே பெஸ்ட்டு அவங்களோட டிஃபென்ஸு. பட் அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்த நம்ம கரெக்டாக விளையாண்டோம்னா இந்த மேட்சும் நம்ம ஹை பாயிண்ட், அதிக பாயிண்ட், இப்போ கம்மிங் இது 10 பாயிண்ட் மேலே எல்லா டீம் கூடயும் ஜெயிச்சுட்டு வந்து டோட்டல் 4 மேட்சஸையும் சரி. இதே மாதிரி இந்த மேட்சும் நம்ம கரெக்டாக விளையாண்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லீட் எடுத்தோம்னா நம்ம ஜெய்ப்பூரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க அர்ஜுன் சரி ஃபர்ஸ்ட் லெக்ல பார்த்தீங்கன்னா சாகரும் சரி சாகிலும் சரி அவங்களோட பிரில்லியன்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி சாகிலும் ஹிமான்ஷு யாதவும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால அதே மாதிரி இந்த மேட்சும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கார்னர்ஸில் இந்த மேட்சும் ஜெயிப்போம். அதே மாதிரி மோகித்தும் அபிஷேக்கும் அட்வான்ஸ் டேக்கிள் தேவைப்படுற நேரத்தில் போடணும். ஏன்னா அர்ஜுனும் சரி பவானி ராஜ்புத்தும் சரி அவங்க நம்ம எப்போ அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவோன்ட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால கேர்ஃபுல்லாக அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அர்ஜுன் தேஷ்வாலை எந்த அளவுக்கு நம்ம மேட்டை விட்டு வெளியே உட்கார வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வின். இது கான்ஃபிடென்ட்டுங்க. அதேமாதிரி அவங்க டிஃபென்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். எனிவே கைஸ், தேங்க்யூ. இதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அவங்களும் ஒரு டேபிள் டாப்பரில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பொசிஷனுக்குள்ளே போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் இப்போ என்னன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா நம்ம வந்து 4th பிளேஸ் கிட்ட போகலாம். அதனால் நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடணும். அந்த டேபிள் பொசிஷன் வரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடணும். கண்டினியூவாக 4 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறோம். இது 5வது மேட்ச் வின் பண்ணி நம்ம பிளே ஆஃப் ஃபைனல் போய் கப்பு ஜெயிக்கணும் இந்த சீசன். இது வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் தமிழ் தலைவாஸ். எனிவே கைஸ், தேங்க்யூ. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் லைக், கமெண்ட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல ஏதோ தப்பாக சொல்லியிருந்தேனோ இல்லை உங்களோட பாசிட்டிவ் இந்த இடத்துல இந்த இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் while you are watching this video. Hit like button and comment and share. Thank you guys. Thank you for your supports. Thank you Tamil Talivas fans. And once again, thank you Tamil Talivas giving a wonderful treat. ஒரு ட்ரீட்னா எப்படி சொல்கிறது, ஒரு உங்களோட வின் தாங்க எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி. எனிவே கைஸ், தேங்க்யூ.